and welcome to Annie's Tamil Lifestyle. So நாம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா actually இப்போ வந்து சம்மர் வந்து போயிட்டு இருக்கு. சம்மர் முடியிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி சம்மர் ஸ்பெஷலா அதாவது வீடியோ போலாம் பிளான் பண்ணேன். சோ அதுக்கு தான் நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன் அப்படினா எல்லா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமும் இருக்கு தெரியுமா, அது எல்லாமே எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற? ஏன் இந்த விபரீத விளையாட்டு அப்படி நீ நினைக்கலாம், பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிஃப்ரெண்டா இருக்கும்னு தோணுச்சு எனக்கு. என்னால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஆன ஐஸ்கிரீம்ஸ் வந்து வாங்க முடியுமோ அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் ஆன ஐஸ்கிரீம்ஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்றோம், அப்புறம் அதை எல்லாத்தையும் கலக்குறோம், கொலகொலகொலன்னு ஆக்குறோம், அப்புறம் அதை நம்ம சாப்பிட்டு பார்க்குறோம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இதுதான். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப்ஸ்டைல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பவுலுக்குள்ளே வந்து ஐஸ்கிரீம்லாம் போட போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃப்ளேவர்லாம் நான் வாங்கி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட வந்து நான் காட்டுறேன். ஸோ சப்போஸ் வந்துட்டு அது பார் சைஸில், அதாவது வந்து ஐஸ்கிரீம் பார்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து ஃபுல்லாக போட்டுருவேன். அப்படி இல்லை கப்பில் இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்கூப் மட்டும் அதில் வந்து போடலாம் பண்ணுறேன். ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் அதிலே இருக்கும்னு நினைக்கிறீங்க. பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக இருக்கணும் ஐஸ்கிரீம் செய்கிற ஐஸ்கிரீம். அதனால் வந்து கொஞ்சம் மினிமமாக போட்டுக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஃப்ளேவர்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா இது வந்து பட்டர் ஸ்காட்ச் அண்ட் காட்டன் கேண்டி ஃப்ளேவர். ஸோ அடுத்து வந்துட்டு இது வந்து குல்ஃபி. ஸோ அடுத்து வந்துட்டு கேக் ஸ்லைஸ் வெனிலா ஃப்ளேவர். ஸோ இது வந்துட்டு பைனாப்பிள் வித் வைல்ட் பெர்ரிஸ். ஓகே. ஸோ இது வந்துட்டு இட்டாலியன் டிலைட்னு போட்டிருக்கேன். ஆனால் என்ன ஃப்ளேவர்னு எனக்கு தெரில எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். இது குவாலிட்டியோடது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இது. ஸோ இது வந்துட்டு சாண்ட்விச், பட்டர்ஸ்காட்ச் சாண்ட்விச். ஸோ அடுத்து இது வந்துட்டு இதுவும் கேக் ஸ்லைஸ் தான். இதில் வந்து காஃபி ஃப்ளேவர், டூட்டி வெனிலா அப்படி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அடுத்து வந்துட்டு இது பார் ஐஸ்கிரீமில் மினி பார் ஐஸ்கிரீம். ஸோ இது வந்து பிளாக் கரண்ட். ஸோ குல்ஃபியில் ஸ்டிக் வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி இது வந்துட்டு பாட்டில் வர குல்ஃபி. இது இந்த குல்ஃபி எப்படி இருக்கும், அந்த குல்ஃபி எப்படி இருக்கும்னு தெரில. ஆனால் ரெண்டு வேறு பிராண்ட். நான் ஃபஸ்ட் நான் காமிச்சோம்ல அது வந்துட்டு ஆக்சுவலாக அருணில் உள்ளது, இது வந்து டெய்ரி டேயில் உள்ளது. தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. பால் ஐஸ்கிரீம் இது வந்துட்டு சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்குது. நல்லா கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு அதில். ஸோ அது கொஞ்சம் ஓப்பனில் இருக்குது. சரி அடுத்தது பார்ப்போம். இது வந்து பட்டர்ஸ்காட்ச் ஃப்ளேவர், பட்டர்ஸ்காட்ச் அருணோடது இது. அடுத்து வந்துட்டு நார்மல் வெனிலா ஃப்ளேவர் இது. ஸோ அடுத்து இது வந்துட்டு ஆக்சுவலாக இது என்ன ஃப்ளேவர்னு தெரியல. இது டெய்ரி டேயோட தான். படா குட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நிறைய டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டிருக்காங்க. இதில் என்ன கலந்துருக்காங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ இது என்ன ஃப்ளேவர் ஐஸ்கிரீமே தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால் அதை எடுத்து வந்தேன். நான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எடுத்து வந்தேன். ஸோ இது வந்து ஸ்விங்கர் சண்டே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது இந்த ஃப்ளேவர் நேம் ஸ்விங்கர் சண்டே கோன், சாக்லேட் கோன். ஸோ இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதெல்லாம் கலந்து எல்லாத்தையும் கலந்து நம்ம வந்துட்டு சாப்பிட தான் போகிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த யூனிகார்ன் சொல்லுவாங்க தெரியும், யூனிகார்ன் கலர், ரெயின்போ கலர்லாம் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு மாதிரி எல்லா கலரும் மிக்ஸ் ஆகி ஒரு கலர் ஒன்று வருமே, அந்த மாதிரி கலரில் இப்போ இருக்குது பார்க்குறதுக்கு. பாருங்க, மிக்ஸ் இட். ஓகே, இப்போ இதை நம்ம சாப்பிட போகிறோம். கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயிற்றுல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது. மோசம் சொல்ல மாட்டேன், நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. ஸோ நம்ம சேனலில் இதே மாதிரி வந்துட்டு 24 ஹார்ஸும் வந்து ஐஸ்கிரீம் சேலஞ்ச் பண்ணியிருந்தோம். டிஃப்ரெண்டான ஐஸ்கிரீம்ஸ், நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே வந்து உங்களுக்கு நான் கார்டு தரேன், போயிட்டு அந்த வீடியோவை நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு மோசமாக இல்லை, சீரியஸ்லி வந்து மோசமாக இல்லை. ஆனால் எனக்கு என்ன ஃப்ளேவர்னு கண்டுபிடிக்கவே முடியல, அந்த அப்படி தான் இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவரில் இருந்துச்சு. எந்த இதுன்னே சொல்ல முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஃப்ளேவருமே டாமினேட் பண்ணலை. ஆக்சுவலாக நான் மிக்ஸ் பண்ணி இந்த ஃப்ளேவர் எதுவுமே டாமினேட் பண்ணல. ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இந்த ஐஸ்கிரீம். நார்மல் ஐஸ்கிரீமோட ரொம்ப ஸ்வீட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் பண்ணுறேன்றதுக்காக நீங்களும், எப்பயுமே எல்லா சேலஞ்சிலும் நான் சொல்கிற ஒரு விஷயந்தான், நான் பண்ணுறேன்றதுக்காக தயவு செஞ்சு நீங்களும் வந்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் 2 ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க. இப்படி இந்த மாதிரி எல்லா ஐஸ்கிரீமும் வாங்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும்னு நினைக்காதீங்க. அது என்னோட கடிவான வேண்டுகோள். இப்போ வந்து உங்களுக்கு பெரிய டவுட் வரலாம், இதை வச்சு அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவ்வளோ ஐஸ்கிரீம் இருக்குதே அப்படின்னு தோணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் போட்டு மில்க் ஷேக் அடிச்சு ஃபேமிலிக்கு எல்லாரும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதான், நான் எப்பயுமே நான் ஃபுட் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ இந்த சம்மரில் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்னை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்து எல்லா ஃபுட்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாமா அப்படிங்கிறது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா மறக்காமல் அதையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த இதையும் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். until then, bye.